ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தரங்கை பிரதீஷ். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு குலதெய்வத்தோட வழிபாடு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி குலதெய்வ சொம்பை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் நம்ம இப்போ மஞ்சள் பூசிக்கலாம். எனக்கு பெண் தெய்வம்னு சொல்லிட்டு நான் மஞ்சள் பயன்படுத்தியிருக்கேன். இந்த மஞ்சள் தூள்னு பார்த்தா நான் பூஜை அறைக்குன்னு தனியாக ரெடி பண்ண மஞ்சள் தூள் தான். சில பேருக்கு ஆண் தெய்வமாக இருப்பாங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் விபூதியில் கொஞ்சோண்டு பன்னீர், அத்தர், இது போல் வாசனை பொருளாக சேர்த்து நம்ம குலதெய்வ சொம்புக்கு தடவிட்டு அப்புறம் பிரதிஷ்டம் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. சொம்பு ஃபுல்லாக ஜலத்தை நிரப்பிக்கலாம். ஜலத்தில் நாணயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், இது வாசனை உள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஆண் தெய்வமாக இருந்தால் அதுக்குரிய பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். குங்குமம் நல்லா வாசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் மேலே என்ன பண்ணுவேன்னா அபிஷேகத்துக்குள்ளே பன்னீரையும் கலந்துக்கலாம். இப்போ பெண் தெய்வம்னு சொல்லிட்டு நான் எப்பொழுதுமே அவங்களுக்கு மாங்கல்யங்கிறது சாத்திடுவேன். அதனால் ஒரு மஞ்சள் துண்டு, இதை நான் மஞ்சள் கொஞ்சம் வீணாக போகிற ஸ்டேஜில் இருந்தால்தான் மாற்றுவேன். நான் அடிக்கடி இந்த மஞ்சள் கயிறையோ அந்த மஞ்சளையும் மாற்ற மாட்டேன். எப்போதும் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம அங்கே நம்மளோட குலதெய்வம் இருக்கிறதாகவே கற்பனை பண்ணிக்கணும். இப்போ நான் எப்பொழுதுமே நான் மஞ்சள் கலரில் ஜாக்கெட் பிட் எப்போதுமே வச்சுருப்பேன். அதை 2 சின்ன துண்டாக 2 துண்டு எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக ஒரு 2 துண்டு சதுரமாக கட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் கலர் துணி இல்லைனாலும் நம்ம வீட்டில் எப்படியும் வெள்ளை கலரில் துணி இருக்கும். அந்த வெள்ளை கலர் துணியில் மஞ்சளை நினச்சி நம்ம எப்போதும் போல் ரெடி பண்ணிக்கிற மாதிரி பூஜைக்கு ரெடி பண்ணிக்கலாம். கீழே ஒரு பிளேட்டை வச்சுட்டு மஞ்சள் துணியில் நான் குலதெய்வ கோயிலேருந்து அந்த கால் படாத ஒரு இடத்துல மண்ணுங்கிறது எல்லா குலதெய்வ கோயிலையுமே தனியாகவே இருக்கும். அந்த இடத்துல தேங்காய் அது போலலாம் உடைப்பாங்க. அப்புறம் சில கோயிலெலாம் இந்த கிடா வெட்டும் போது அந்த இடத்துல தான் ஆடெல்லாம் வச்சு கிடா வெட்டுவாங்க. அந்த மாதிரி கால் படாத இடம்னு கோயில் இருக்கும். அந்த மண்ணை தான் நான் அழிட்டு வந்திருக்கேன். இந்த மண்ணில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், குங்குமம், வாசனைக்கு அத்தர், இந்த மாதிரி தடவி இதை ஒரு சின்ன ஒரு மூட்டையாக கட்டி இதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த மண்ணுங்கிறது நான் திருப்பி கோயிலுக்கு போகும்போது எடுத்துக்கிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த மண்ணை ஒன்று நம்ம விபூதியோடு கலந்து நெத்தியில் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டு பூத்தோட்டத்தில் செடியில் எதுலையாவது இந்த மண்ணில் போட்டுட்டு திருப்பி போகும்போது மண்ணை மாற்றிக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு நிச்சயமாக ஒரு இயருக்கு ஒரு 3 டைம்ஸ் ஆகுது நம்ம போயிடணும். நம்ம எவ்வளோ ஒரு பெருந்தெய்வத்தை நம்ம வழிபட்டாலுமே நம்ம வீட்டு குலதெய்வம் நமக்கு ஃபஸ்ட்டு நல்லது செய்யணும். அவங்க மனசை நோகாமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அவங்க நிச்சயமாக அவங்களுடைய அருள் மட்டும் இல்லாமல் நமக்கு இஷ்ட தெய்வங்களோட அருளும் பெருந்தெய்வங்களோட அருளும் நிச்சயமாக கிடைக்க அருள் புரிவாங்க. நம்ம குலதெய்வத்தையே வழிபடாமல் மற்ற தெய்வத்தெல்லாம் வழிபட்டாலும் அதனால் எந்த பயனுமே கிடையாது. அவங்க குலதெய்வம் முழு மனதார நம்மளை வாழ்த்தினால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களோட நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நான் அதை கட்டி ஒரு மூட்டையாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது அம்பிகையே நம்ம வீட்டில் மண்ணில் சுற்றி குலதெய்வ கோயிலில் மண்ணே இருந்தாலும் அந்த மண்ணிலையும் தாயார் இருக்கிறதா தான் ஐதீகம். அந்த மண்ணை வீட்டில் வச்சுட்டா குலதெய்வமே நம்ம வீட்டில் இருக்கிறதா நம்ம வழிபடணும். அதை வச்சு இப்போ இது குலதெய்வ கோயில் சுவாமி மடியில் வச்சு வாங்கிட்டு எலுமிச்சை பழம், இந்த எலுமிச்சை பழத்தையும் இதே போல் மஞ்சள் துணியில் நம்ம கட்டிட்டு இந்த எலுமிச்சை பழத்துக்கும் மஞ்சளை நல்லா அழகாக நடுப்பற அந்த மஞ்சள் நம்ம எலுமிச்சை பழத்து மேலே எப்படி உள்ளுக்குள்ளே இருந்தால் வைப்போமோ அதே போல் கரெக்டாக அழகாக ரவுண்டாக பொட்டு மாதிரி அழகாக வச்சுட்டு அதுக்கும் நம்ம எப்போதும் போல் எல்லா பொருளுக்குமே அர்த்தர் இந்த மாதிரி வாசனமான பொருளை
நிச்சயமாக தடவி விடணும். இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஜவ்வா தடவிக்கிறேன். இந்த எலுமிச்சை பழத்தை நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த எலுமிச்சை பழம், மண், அம்பாவை வந்து பிரதிஷ்டம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தீபார்த்தனை எடுத்துக்கலாம். தீபார்த்தனை எடுத்துக்கிட்டு அம்பிகையை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து அழைக்கணும். இந்த மண்ணுலேயும் சரி அந்த ஜலத்துலேயும் சரி தாயார் நம்ம கூட எப்பொழுதுமே இருக்கணும்னு சொல்லி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டு நிலைவாசலில் மேலே வந்து அழகாக அந்த பொட்டு வந்து வெளியில், அதாவது ரோட்டை வாசலை நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம அழகாக, அதாவது அவங்க முகம்னு நினச்சி நம்ம பாவித்து வந்து அந்த நிலையில் வந்து வச்சிடணும். இந்த எலுமிச்சை பழமும் தானாகவே வந்து அது காஞ்சு ஃபுல்லாக அப்படியே காஞ்சிக்கிட்டே வந்துடும். இந்த எலுமிச்சை பழம் வந்து நம்ம வீட்டில் வந்து நிலையிலேயே வந்து நம்மளோட குலதெய்வம் நிலையில் தான் இருப்பதாகவே ஐதீகம் இருக்குது. இந்த எலுமிச்சை பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக துர்சக்திகள் வீட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. எலுமிச்சை பழம் நிச்சயமாக நம்மளை வந்து காவல் காக்கும் வாசல்லையே. இப்போ நான் வந்து இந்த மூட்டை மண் வச்சுருக்கேன். இந்த மூட்டையை என்ன பண்ணுவேன்னா, அந்த அம்பாளுக்கு கீழே வந்து குலதெய்வ சமூகம் கீழே வந்து வச்சுடுவேன். இந்த முறையில் தான் வந்து நான் வந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தரங்கை பிரீத்திஸ்ங்கிற சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.